ஹாய் ஆல், வெல்கம் டு டிஜிட்டல் வாத்தி. லாஸ்ட் வீடியோல நம்ம மேல இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் என்னங்கிறத பார்த்தோம், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வீடியோல இங்க சைட்ல இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கு. வெளியவே ஒரு டெம்ப்ளேட்ஸ் நம்ம பார்த்தோம் ஹோம் பேஜ்ல. ஸோ சேம் இங்கேயும் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க டிஸ்கிரைப் யுவர் ஐடியல் டிசைன்ங்கிற இடத்துல உங்களுக்கு எந்த நீஷ்ல வந்து தேடணும் அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு காஃபி ஷாப் போடுங்க. இங்க பாத்தீங்கன்னா காஃபி ஷாப் ஓப்பனிங்க்கு இல்ல காஃபி ஷாப் ஆடுக்கு இல்ல காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம காட்டும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ல இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பிகினர்ஸ்க்கு இதுவே ஓகே தான். பட் ப்ரொஃபஷனலா நம்ம யூஸ் பண்ணும்போது பெய்டு வெர்ஷன் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஐடியாஸும் இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ இதுதான் டெம்ப்ளேட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிசைன் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்றோமோ அது பேர் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஷேப்ஸ். இப்போ ஷேப்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா ஸ்கொயர் உங்களுக்கு டிசைன்ல வேணும் அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள், சர்க்கிள். ஸோ இதுதான் வந்து ஷேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மாதிரி இது ரியல் இமேஜ் மாதிரி இருக்காது, கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து சில டிசைன்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தா கிராஃபிக்ஸ்ல இருக்கும். நீங்க இந்த மாதிரி பர்டிகுலரா போய் சர்ச் பண்ணணும் கிடையாது. ஜஸ்ட் எலமெண்ட்ஸ்ல டிஸ்கிரைப்ல போய் உங்களுக்கு அந்த எலமெண்ட் நேம் தெரிஞ்சா போடலாம். இல்ல ஏதாவது அதை நீங்க டிஸ்கிரைப் பண்ணி போடும் போது இப்போ சர்க்கிள்ல ஏதாவது கிரிட் வேணும் அப்படின்னா சும்மா நீங்க சர்க்கிள் கிரிட் போட்டீங்கனாலே அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அதுதான் இங்க இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ். போட்டோஸ் ஏதாவது வேணும், ஃப்ரேம்ஸ் ஷேப்ஸ் ஏதாவது வேணும், கிரிட்ஸ், வீடியோ, ஆடியோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம டிசைன் வந்து நிறையாவே பண்ணுவோம். டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா எலமெண்ட்ஸ் அவ்வளோ யூசேஜ் இருக்காது. பட் நம்ம ஓன் டிசைன்ஸ் பண்ணும்போது எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் இது டெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன்ங்கிறது ஒரு போஸ்டர் டிசைன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து ஹெட்டிங், சப் ஹெட்டிங், அந்த பாடி டெக்ஸ்ட் அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். ஸோ அதை நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹோம் பேஜ்ல பார்த்திருக்கோம். சேம் ஆப்ஷன் தான் இங்கேயும் பிராண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா பிராண்ட் ஆப்ஷன் வந்து ஒன்லி ஃபார் பெய்டு வெர்ஷன். அப்லோட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஃபைல்ஸ் வெளியே போட்டோஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க டிசைன்ஸ் அப்படின்னா வெளியே சிஸ்டம் உங்க லேப்டாப்ல இருந்து நீங்க அப்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன்க்கு. அண்ட் டூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹேண்ட் டிராயிங் மாதிரி பண்ற டூல்ஸ் எல்லாம் வந்து இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பெயிண்ட் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணுவோம்ல நம்ம சிஸ்டம்ல எல்லாம் சின்ன வயசுல. ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இது பென்சில் ஆப்ஷன். அதுலேயே வந்து ஹைலைட்டர் இருக்கு. ஸோ இப்படி ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட் இல்லை ஹேண்ட் டிராயிங்ஸ் அந்த மாதிரி இந்த டூல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் அதையும் ஹோம் பேஜ்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ சேம் தான் இது. வெளியவும் சேம் அதே தான் காட்டுது பாருங்க. நம்ம சேவ் பண்ண ஃபோல்டர் 1 ஃபோல்டர் இங்க ஷோ ஆகுது. ஸோ சேம் தான் இதுவும். அண்ட் ஆப் ஆப்ஷன்ங்கிறது என்னன்னா இது ரொம்ப லைஃப் சேஞ்சிங் ஆப்ஷன் சொல்லலாம் கேன்வால. ஒரு சிலது லைக் எப்படி ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு சில ஒர்க்கை வந்து சிம்பிளா முடிக்கிறதுக்கான ஆப்ஸ் வந்து நிறைய இருக்கும் கேன்வாஸ்ல. இதுலயுமே பெய்டு ஃப்ரீ வெர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஆப்ஸ் இருக்கும். ஆப்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கவர்னு இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நேம் தெரிஞ்சாலும் ஓகே. இங்க பாருங்க இதுலயே சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் இப்ப எனக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் ஆப் வேணும் அப்படின்னா வாய்ஸ் பாருங்க வாய்ஸ்ன்னு கொடுத்த உடனே அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே நமக்கு காட்டுது. அடுத்து வாய்ஸ் ஓவர் அப்படின்னு கொடுத்தோம்னா வாய்ஸ் ஸ்டுடியோ அப்படின்ட்டு வாய்ஸ், ஏஐ வாய்ஸ் எல்லாமே நிறைய காட்டுது. ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு ஐடியா இல்லைனாலுமே ஏதாவது கிளிக் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆப்ஸ் ஆப்ஷன். இது நிறைய குட்டி குட்டி எல்லாமே எல்லாருக்கும் யூஸ் ஆகாது. பட் நிறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்க உங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டிசைன் இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் மேஜிக் மீடியா இது நம்ம டிசைன்ல வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து அது பர்ஃபெக்டா புரியாது. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம சைட்ல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த மெயின் டிசைன் ஷீட்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.